ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது நம்ம மட்டன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். சோம்பு, நான் சின்ன பட்டை போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 15 காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஒரு 1/4 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி நச்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி, கருவேப்பிலை. அப்புறம் இதுக்குள்ள கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் தான் வச்சுருக்கேன். குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும், ரொம்ப வேண்டாம். சோம்பு போட்டுருவோம். இப்போ இந்த காஞ்ச மிளகாவை போட்டுருவோம். இந்த கலர். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தோன்னே தக்காளி போட்டுக்கலாம். பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நச்சு வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷத்தில் தக்காளி சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினா தான் இது டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா? 2 தக்காளி ரொம்ப போடக்கூடாது, புளிக்கும். மீடியமான சைஸு 2 தக்காளி. இது நான் 1 கிலோவுக்கு கணக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளும் சேர்த்துக்கங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோதான் தக்காளியெல்லாம். இதுக்கு மேலே வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துப்போம். ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். தண்ணி இவ்வளோ தான் ஊற்றணும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா இது நான் கொஞ்சம் ட்ரையாக தானே வைக்கணும். அதனால் இந்த நேரத்தில் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் நிறையா இதில் கல் உப்பு தான் போடுவேன். எனக்கு கல் உப்பு தான் பிடிக்கும். திட்டமாக போட்டுக்கணும். பத்தலைன்னா அப்புறம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இதை மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நான் ரசம் தான் வைக்க போகிறேன். ரசம், மட்டன் குழம்பு, அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, நம்மளோட இது தான். எதில் வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வற்றி வரட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். நார்மலாக மூடி வச்சா போதும். விசில்லாம் போட வேணாம். நார்மலாக மூடி வச்சா போதும். நல்லா வற்றி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். 10-15 நிமிஷம் ஆச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதும், அதனால் நான் இதை எடுக்கிறேன். இல்லைன்னா இன்னும் சுக்காவாக ஆக்கலாம். அவ்வளோதான், ரெடி. ஓகேங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதெல்லாம் கரெக்டாக எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்யூ. ஃபைனல் டச், கொத்தமல்லியை தூவி சாப்பிட வேண்டியதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா?